ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்தியா மற்றும் சீனா இடையில எல்லையில மறுபடியும் ஒரு சில இடங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவுடைய பார்லிமெண்ட்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் முரளிதரன் அவர்கள் பேசுறப்ப சீனா லடாக்னுடைய அந்த பாங்காங் ஏரி பகுதியில ஒரு பாலத்தை கட்டிட்டு இருக்காங்க. இந்த பாலம் இந்திய எல்லைக்கு ரொம்ப அருகாமையில இருக்கு. இதன் மூலமா நமக்கு ஒரு த்ரெட் ஏற்பட்டிருக்கு. இந்த பாலம் கட்டக்கூடிய இடம் 1962 இந்தியா சைனா போர்ல சைனா கிட்ட இந்தியா இழந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் பிறகு இப்போ சுசுல் செக்டார்னுடைய கவுன்சிலர் கோன்சோக் ஸ்டான்சின் அவர்கள் ஒரு முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. அதுல சுசூல் செக்டார்ல சீனா இந்தியாவிற்கு ரொம்ப க்ளோஸா 3 டவர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டவர்ஸ்ல கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காகவும் இந்திய எல்லையை கண்காணிக்கிறதுக்காகவும் ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த பகுதியில 12 இந்திய கிராமங்கள்ல 11 கிராமங்கள்ல சரியான 4G இன்டர்நெட் சேவை கூட கிடையாது. மேலும் அந்த பகுதியில கம்யூனிகேஷன் லேக்கிங் இருக்கு. ஈஸியா ஒருத்தவங்களை தொடர்பு கொள்ள முடியாது. அந்த நிலைமையெல்லாம் இருக்குது. ஆனா சீனா மக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதியில இந்த மாதிரி செல்போன் டவர்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரீதியா பார்க்கும்போது எல்லை ஃபுல்லாவே சீனா டுவல் யூசேஜ்னு சொல்லக்கூடிய ராணுவம் மற்றும் மக்கள் பயன்பாட்டுக்குரிய கட்டுமானங்களை மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க. இதை தான் அமெரிக்காவுமே கூட குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த பாங்காங் சுசூல் செக்டார் தாண்டி டெப்சாங் வேலி, ஹாட் ஸ்பிரிங்ஸ் இந்த 2 இடங்கள்லையும் பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல பார்த்தோம்னா பெட்ரோலிங் பாயிண்ட் 15 கிட்ட இந்தியாவும் சீனாவும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஒரு கண்ணால பார்த்தா தெரிகிற தூரத்துல தான் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல சைனா டிஸ்கென்கேஜ் ஆகிறதுக்கு இந்தியா கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதாவது இந்தியா பெட்ரோலிங் பாயிண்ட் 16 தாண்டி கரம்சிங் போஸ்ட்டுக்கு போகணும், நாங்க பெட்ரோலிங் பாயிண்ட் 17க்கு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி செஞ்சா என்ன ஆகும்னா சைனா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான் பின்னாடி போவாங்க. அந்த பெட்ரோலிங் அவங்க நிக்கிற இடத்துல இருந்து பெட்ரோலிங் பாயிண்ட் 17ங்கிறது ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஆனா இந்தியா பின்னாடி போனா 5 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் பின்னாடி போக வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த மாதிரி ஒரு டிஸ்என்கேஜ்மெண்ட்டுக்கு ஹாட் ஸ்பிரிங் பகுதியில இந்தியா முன் வரல. இது வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது டப்சாங் வேலியில பார்த்தோம்னா பெட்ரோலிங் பாயிண்ட் 10, பெட்ரோலிங் பாயிண்ட் 11, 11A, பெட்ரோலிங் பாயிண்ட் 12 and 13 இந்த பகுதிகள்லாம் வழக்கமா இந்தியா ரோந்து பணிகள் மேற்கொள்வாங்க. இங்க நிரந்தரமா நம்ம ஆள் நிப்பாட்டுறது கிடையாது. அந்த இடத்துல நம்ம ரோந்து பணிகள் மட்டும் மேற்கொள்வோம். சீனாவும் ரோந்து பணி மேற்கொள்வாங்க. 2 நாடுகளும் இது எங்களுக்கு தான் சொந்தம்னு கிளைம் பண்ணக்கூடிய பகுதி இதெல்லாம். சோ வழக்கமா ரோந்து பணிகள் மேற்கொள்ளக்கூடிய இந்த பகுதிக்குள்ள இந்தியாவை வரவிடாம சீனா தடுக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லயும் பிரச்சனை இருக்கு. டப்சாங் வேலி, ஹாட் ஸ்பிரிங்ஸ், பாங்காங் அதே மாதிரி சுசூல் செக்டார் இந்த 4 இடங்கள்லையும் இந்தியாவிற்கும் சைனாவுக்கும் இடையில ஸ்டில் டிஸ்பியூட் அப்படிங்கிறது இருக்கு. கோக்ரா ஹைட்ஸ்ல தான் கடந்த ஆண்டு இந்தியாவும் சைனாவும் வெற்றிகரமா படையை பின்வாங்கிட்டாங்க. அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் 2020க்கு அப்புறத்திலிருந்து 15 கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது சீனாவிற்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்திருக்கு. ஆனாலும் கூட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இன்னமும் பிரச்சனைங்கிறது தீரல அப்படிங்கிற மாதிரியே குறிப்பிடுறாங்க. 2வது அப்டேட் பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தாலிபான்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறத்திலிருந்து அந்த தாலிபான்களுடைய ஒரு மெயின் மோட்டோ என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம், அடுத்தது பாகிஸ்தான்ல நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு சித்தாந்தம். பாகிஸ்தானையும் கைப்பற்றணுங்கிறது. நிறைய பயங்கரவாத அமைப்புகள் ஆப்கானிஸ்தான்ல ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சாங்க. அதுல சில அமைப்புகள் பாகிஸ்தானுக்கு எதிரான அமைப்புகளும் இருக்காங்க, இந்தியாவுக்கு எதிரான அமைப்புகளும் இருக்காங்க. டெஹ்ரிக்-இ-தாலிபான்ங்கிறது தாலிபானுடைய ஒரு கிளை அமைப்பு. ஆப்கானிஸ்தான்ல எப்படி தாலிபானோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு டெஹ்ரிக்-இ-தாலிபான். இந்த டெஹ்ரிக்-இ-தாலிபான் அமைப்பு பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ச்சியா செயல்பட்டு இருந்தாங்க. உதாரணமா பலோசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியும் இந்த டெஹ்ரிக்-இ-தாலிபானும் டைப் வைத்து செயல்பட்டாங்க. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில 2700 கிலோமீட்டர் பார்டர் இருக்கு. இந்த பார்டர் பகுதியிலிருந்து இந்த அமைப்பு என்ன பண்றாங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவம் மேல டைரக்டா தாக்குதல் நடத்துறாங்க. கடந்த வாரத்துல மட்டுமே 6க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் இதுல பலியாயிருந்தாங்க. பாகிஸ்தான் இப்ப பதிலடியா நேற்றைய தினம் ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து குண்டு வீசி ஒரு ஸ்ட்ரைக் மேற்கொண்டாங்க. குனாம்
டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த தாக்குதலை வந்து பாகிஸ்தான் தொடுத்தாங்க. இதுல வந்து அந்த தெஹ்ரிக் தாலிபான் அமைப்பை சேர்ந்த யாரும் பலியாகல. ஆப்கானிஸ்தானுடைய பொதுமக்கள் 40 பேர் வந்து பலியாயிருந்தாங்க. இதுல வந்து 6 குழந்தைகள் உட்பட. இந்த மாதிரி ஒரு தாக்குதலை வந்து நடத்தினதுக்காக தாலிபான்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தாலிபான்கள் வந்து பாகிஸ்தான் மேல போர் தொடுத்தா என்ன வேணாலும் நடக்கலாம், நாங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு, இதை உணர்ந்து பாகிஸ்தான் வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. பிறகு இது போன்ற அத்துமீறல்கள்ல பாகிஸ்தான் ஈடுபட்டா தாலிபான்களுடைய பதிலடி வந்து மிக கடுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதன் காரணமா ஆப்கானிஸ்தானுக்கும் தாலிபான்களுக்கும் இடையில வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. மேலும் பாகிஸ்தான்ல புதிய பிரதமரா ஷெஹ்பாஸ் ஷெரீப் அவர்கள் பதவியேற்று ஒரு சில நாட்கள்லயே இந்த மாதிரி ஒரு தாக்குதலை வந்து ஆப்கானிஸ்தான் மேல பாகிஸ்தான் நடத்தினதும் சர்வதேச அளவுலையும் தீவிரமா பார்க்கப்படுது. இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.